எல்லாம் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வயது முதிர்ந்தவர்களே உஷார். நீங்கள் வயதாக நீங்கள் உங்களுக்கு வியாதியை வரும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் போகக்கூடியவர் என்று இந்த சமூகம் அங்கீகரித்து விடுகிறது. நீங்கள் பெரும்பாலான நாட்கள் உலகத்தில் வாழ்ந்து விட்டீர்கள். ஆகையால் நீங்கள் போகக்கூடியவர் என்று மருத்துவமனையே உங்களை அனுப்பி வைக்கிறது. உங்களிடம் பணம் இல்லை என்றால் நிச்சயமாக அங்கே நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள். நீண்ட ஆயுட்காலம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இருந்தாலும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை எங்கோ வராத உலகத்திற்கு அனுப்பிவிடுவார்கள். ஆகையால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்புடனும் எப்பொழுதும் உங்கள் உடல்நிலையை பராமரித்து கொண்டு நீங்கள் சமூகத்திற்கு அல்ல உங்கள் குடும்பத்திற்கு தேவைப்படுபவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் இல்லையேல் உங்கள் குடும்பம் நகராது. உங்களால் அந்த குடும்பம் பிரயோஜனப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று தெரிந்தாலுடைய உங்களை காப்பாற்ற அக்குடும்பமும் மருத்துவமனையும் நிச்சயமாக உதவாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் பணம் இல்லை என்றால் அந்த மருத்துவமனையை சென்று கொன்று விடுங்கள் என்று உங்களுக்கே தெரியாமல் சொல்லிவிடும். ஆகையால் புரிந்து கொள்ளுங்கள் அருமை வயது முதிர்ந்தவர்களை பணத்தை சிறிதாய் சேமித்து உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு சிறு வியாதி அதை பெருவியாதியாக்கி உங்களை நாடு கடத்தப்படுவாரா, உலகத்திலிருந்து கடத்தப்படுவாரா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் வயது முதிர்ந்தவர்களே உஷார் என்று நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொண்டு, நான் என் கடைசி நாட்கள் வரை உழைத்து கொண்டே இருப்பேன். நாளை சாகிறேன், அடுத்த நிமிடம் சாகிறேன் என்றவன் இச்சனம் வரைக்கும் என்னால் ஆனதை செய்து கொண்டு இருப்பேன் என்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். நான் ரிட்டையரிங் லைஃப்க்கு வந்துவிட்டேன் என்று நீங்கள் எத்திரத்தால் நிச்சயமாக நீங்கள் இவ்வுலகத்தை விட்டு செல்ல தயாராகி விட்டீர் என்பது உங்கள் குடும்பம் உங்களுக்கு உங்களை எறியாமலே ஒரு மூலம் போட்டுவிடும். மருத்துவமனையும் 60 வயதை தாண்டினாலே இவர் போகக்கூடியவர், இவர் எதற்காக பூமியில் வாழ்கிறார் என்று ஒரு பெரிய கட்டுரையே அங்கு வரையறுக்கப்படும். ஆகையால் வயது முதிர்ந்தவர்களே உஷார்.